ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வரதராஜன் பழனிசாமி. நான் கடந்த 15 வருஷமாக ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் மார்க்கெட் பற்றின நாலேஜையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். குறிப்பாக கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் பற்றி, இஎம்ஏ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இஎம்ஐ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்கள் சார்ட்டில் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் புரிஞ்சிருக்கும். என்னென்னா, முதல் விஷயம், எப்பெல்லாம் சார்ட்டோட ப்ரைஸ் இஎம்ஐ லைனை க்ராஸ் பண்ணி மேலே போதோ அப்போல்லாம் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்திருக்காது. நிறைய இடத்துல அந்த சார்ட்டோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகியிருந்திருக்கும். அதாவது அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்திருக்கும். இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு 2வது விஷயம், நீங்கள் சார்ட்டில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல எக்ஸிட் ஆவீங்க. ஸோ திருப்பி நீங்கள் இஎம்ஐ லைனை கட் பண்ணி மறுபடியும் சார்ட்டோட ப்ரைஸ் கீழே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிட் எடுத்திங்கன்னா ஒரு சில இடத்துல சார்ட்டோட ப்ரைஸ் எந்த இடத்துல மேலே போச்சோ அதே இடத்துல தான் திருப்பி ரிவர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸில் தான் நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருந்திருக்காது. சார்ட்டோட ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் போயிருந்திருக்கும். ஆனால் அந்த ஹை பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி திருப்பி இஎம்ஐ லைனை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்த அதே ரேஞ்சில் தான் திருப்பியும் கட் ஆகியிருந்திருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? எக்ஸாக்டாக சார்ட்டை கட் பண்ணி மேலே போகும்போது ஒரு அப் ட்ரெண்டோட ஹை பாயிண்டில், அதாவது ஹை பாயிண்டில் எப்படி எக்ஸிட் எடுக்கிறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இந்த 2 விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி தான் இஎம்ஏ கோல்டன் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ராட்டஜி. இதை நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இஎம்ஏ கோல்டன் கிராஸ் ஓவர்னால் என்ன, அது எப்படி உங்களோட ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. எந்த ஸ்டாக்கில் கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இது ஏஷியன் பெயிண்டோட டெய்லி சார்ட். இதில் 200 இஎம்ஐ லைன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இதுக்கு முன்னாடி லாஜிக் படி இஎம்ஐ லைனுக்கு மேலே அந்த சார்ட்டோட ப்ரைஸ் கட் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ரீசெண்டாக இருக்கிற டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ட் கட் பண்ணி மேலே போயிருக்கு. அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல இங்கேயும் கட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த இஎம்ஐ லைனுக்கு மேலே அது போகலை. ஸோ இது ஒரு ஃபேக் கிராஸ் ஓவர் இல்லையா? இது இஎம்ஐ லைனுக்கு மேலே வந்திருக்கு, ஆனாலும் அந்த அப் ட்ரெண்ட் வரலை, மறுபடியும் இஎம்ஐ லைனுக்கு கீழே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள். ஸோ இங்கெல்லாம் இஎம்ஐ லைனை கட் பண்ணிச்சு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வரல. இந்த இடத்துலையும் இங்கேயும் இங்கே எல்லாமே இஎம்ஐ லைனை கட் பண்ணி மேலே போனாலும் நீங்கள் இந்த டேயில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அப் ட்ரெண்டே வரலை. இது மாதிரி இன்னும் நீங்கள் முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ஃபேக் என்ட்ரிஸ் நிறையா வரும். அதாவது இஎம்ஐ லைனை கட் பண்ணி மேலே போனாலுமே கூட உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்காது. இது முதல் பிரச்சனை. இஎம்ஐ லைன் மட்டுமே நீங்கள் வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நிறைய ஃபேக் என்ட்ரிஸ் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, நீங்கள் இஎம்ஐ லைன் கிராஸ் ஆன உடனே நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த இஎம்ஐ லைனை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க.
இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவீங்க? ஸோ இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப் ட்ரெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ தூரம் அப் ட்ரெண்ட் போனது, இதுதான் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நாம் என்ன பண்ணுவோம், இஎம்ஐ லைனை கட் பண்ணி கீழே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் இஎம்ஐ லைனை அது எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு? கிட்டத்தட்ட சேம் லெவலில் கட் பண்ணியிருக்கு. அதாவது எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்து எக்ஸிட் எடுத்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி இஎம்ஐ லைனை பிரேக் ஆகிற இடத்துல தான் நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும். ஸோ அப்போது இஎம்ஐ லைன் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அதை வந்து ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணும். பட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை அது உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணாது. எஸ்பெஷலி எக்ஸிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்காது. என்ட்ரி வந்து இஎம்ஐ லைனை நீங்கள் கட் பண்ணவுன்னு எடுத்துக்கலாம். பட் எக்ஸிட் வந்து நீங்கள் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத இஎம்ஐ லைனை கட் பண்ணி கீழே வரும்போது ஆல்ரெடி அந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நெல் ப்ராஃபிட்டில் தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய இடத்துல நான் என்னால் வந்து காட்ட முடியும். இந்த இடத்துல பிரேக் ஆன ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே கட் பண்ணது திருப்பி இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது இது ரெண்டும் சேம் லெவல். அதே மாதிரி தான் இங்கே கட் பண்ணது இங்கே எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சேம் லெவல். இந்த மாதிரி ஃபேக் என்ட்ரிஸ் வந்து நிறையா வரும். இஎம்ஐ லைனை மட்டுமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கிளியராக கிடைக்காது. இந்த இஷ்யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு இஎம்ஐ இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். இன்னொரு இஎம்ஐ இண்டிகேட்டர் ஆட் பண்ண நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் இதோட செட்டிங்ஸில் போயிட்டு இதோட லென்த்தில் வந்து 50 அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் வேறு ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ரெட் கலர் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட டிராயிங்ஸில் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ரெட் கலரில் இன்னொரு இஎம்ஐ இண்டிகேட்டர் ஆட் ஆயிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ். அதாவது இந்த ப்ளூ லைன் வந்து 200 டே மூவிங், இது வந்து பாஸ்ட் 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ். அப்போது இந்த 50 டேஸ் வந்து உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு அந்த சார்ட்டோட ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் 2 இஎம்ஐ ஆட் பண்ணியிருக்கீங்க. எந்த இடத்துல வந்து இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணுதோ இதை தான் நம்ம வந்து கிராஸ் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 50 டே மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா இதை வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போக போகுது அப்படிங்கிறத இது குறிக்கும். அப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வருது அப்படிங்கிறத இது கண்டிப்பாக குறிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கோல்டன் கிராஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஸ்டாக் போயிட்டு மறுபடியும் கீழே இவ்வளோ தூரம் வந்து அந்த 50 டே இண்டிகேட்டரை வந்து அது கட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இங்கேயும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது 50 டே மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணியிருக்கு. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இங்கே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது இப்போ சார்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னமும் அது வந்து இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணலை. அப்போது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கோல்டன் கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு எக்ஸாக்டான அப் ட்ரெண்டை குறிக்கும். இது வந்து ஒரு ஃபேக் அப் ட்ரெண்ட் கிடையாது. கோல்டன் கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் அதோட எக்ஸிட் பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா
எக்ஸாக்டாக உங்களால் அந்த ஹையை கேப்சர் பண்ண முடியாது. இருந்தாலும் எப்போ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணுதோ அந்த இடத்துல நீங்கள் உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வந்து இதுவே நார்மல் இஎம்ஐயில் இந்த இஎம்ஐ லைனை கட் பண்ணி கீழே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் பாயிண்ட். ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடையாது. பட் இப்போ வந்து ஏர்லியாகவே உங்களால் அந்த எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். 50-day மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து எப்போ அதை கட் பண்ணதோ அப்போ உங்களுக்கு அதோட எக்ஸிட் பாயிண்ட்டை உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கே நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆனீங்கன்னா எப்போ இந்த லைனை அது கட் பண்ணி கீழே வருதோ 50-day மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோல்டன் கிராஸ் ஓவரை வந்து நான் உங்களுக்கு பொதுவாக எந்த ஒரு சார்ட் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கனாலும் ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்கு போகும்போது ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் பண்ணிட்டு தான் மேலே போகும். அதை வந்து நான் உங்களுக்கு மல்டிபிள் சார்ட்ஸில் காட்டுறேன். இப்போ இந்த 2 இஎம்ஐ ஆட் பண்ணதோட அட்வான்டேஜ் என்ன, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஃபேக் என்ட்ரிஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ இந்த 200 இஎம்ஐ லைனை எங்கெல்லாம் கட் பண்ணி போயிருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஃபேக் என்ட்ரிஸ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த 200 இஎம்ஐ அது வந்து கட் பண்ணி கீழே மறுபடியும் ஒரு கட் பண்ணி மேலே வந்துச்சு. இந்த இடம், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம், இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து அதுக்கு மேலே தான் இருக்குது, 200க்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நடந்த கிராஸ் ஓவரை கண்டினியூஷன் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராஸ் ஓவர் இந்த இடத்துல நடந்திருக்கு, அதோட கண்டினியூஷன் ட்ரெண்டு தான் இந்த இடத்துல எல்லாம் இருக்குது. ஸோ 200 இஎம்ஐக்கு கீழே ப்ரைஸ் போனாலுமே அது மறுபடியும் மேலே தான் வந்திருக்கு. திருப்பி எப்போ வந்து அந்த 50-day மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து 200 இஎம்ஐயை கட் பண்ணி கீழே வருதோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ரியல் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி வந்த இடத்துலலாம் ஒரு அப் ட்ரெண்ட் வராதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் கிராஸ் ஓவர். ஸோ 50-day மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த இடத்துல கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கோ அதுதான் வந்து ரியலான உங்களோட என்ட்ரி பாயிண்ட். மற்ற இடத்துல வர இந்த 200 இஎம்ஐயை கட் பண்ணுற அந்த இடம்லாம் வந்து ஒரு ஃபேக் என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஐடிசியோட ஒன் டே சார்ட். இதில் பாருங்கள் 200 ரேஞ்சில் இருந்த ப்ரைஸ் வந்துட்டு ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அந்த அப் ட்ரெண்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அந்த கோல்டன் கிராஸ் ஓவருக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து அது நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கு, கட் பண்ணி கீழே வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அது எந்த இடத்துலலாம் கட் பண்ணி கீழே வந்துச்சோ அங்கெல்லாம் உங்களோட எக்ஸிட் பாயிண்ட் நீங்கள் வைக்கலாம். ஆனால் திருப்பி வந்து அது 200 மூவிங் ஆவரேஜுக்கு லைனுக்கு மேலே தான் இருந்திருக்கு. ஸோ எப்போ 50யும் கட் பண்ணி 200யும் கட் பண்ணிச்சோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் மறுபடியும் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு கோல்டன் கிராஸ் ஓவர், அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இது வந்து இன்ஃபோசிஸோட டெய்லி சார்ட். இதில் இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் வந்திருக்கு. இந்த கோல்டன் கிராஸ் ஓவருக்கு அப்புறம் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். ஸோ இவ்வளோ தூரம் அப் ட்ரெண்ட் போன ஸ்டாக் வந்துட்டு நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த 50-day மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்க. இப்போ ரீசெண்டாகவும் ஒரு கிராஸ் ஓவர், அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட். இந்த இடத்த நோட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிராஸ் ஓவர். ஸோ நீங்கள் இது மாதிரி மல்டிபிள் சார்ட்ஸ், நீங்கள் எந்த ஸ்டாக்கோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் இருந்திருக்கும். ஸோ இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் வேகமாக மேலே போக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ எப்போல்லாம் இந்த கிராஸ் ஓவர் வருதோ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பை எடுக்கலாம். எப்போ அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணி கீழே வருதோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிசிஎஸோட டெய்லி சார்ட். இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்த டைம் பாருங்க. இதை நான் உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ 18th July 2023 உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு இல்லையா? அப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து 200 EMI பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துலையே அது பிரேக் பண்ணிருச்சு. இங்கே 200 EMI பிரேக் பண்ணி உங்களுக்கு இங்கேயே வந்து ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஆனால் கிராஸ் ஓவர் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 days தள்ளி தான் உங்களுக்கு கிராஸ் ஓவர் வந்திருக்கு. அந்த 4 daysல ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கும் இந்த கிராஸ் ஓவர் நடந்து முடியும் போது இங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? கிட்டத்தட்ட வந்து 100 rupees வித்தியாசம் இருக்குது. இது வந்து 3360 ரேஞ்சில் இருக்குது. இந்த இடத்துல வந்து அது 3500 ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 rupees ப்ராஃபிட் வந்து, அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிருக்கும். ஸோ நீங்கள் டிலேட் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோல்டன் கிராஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் அந்த கிராஸ் ஓவர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது ஒரு அப் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணும். பட் ஆனால் கொஞ்சம் டிலேட் என்ட்ரி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து டிலேட் அந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகிற இடம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் ஹை ப்ரைஸில் நீங்கள் போய் அந்த ஸ்டாக்கை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னா, கோல்டன் கிராஸ் ஓவரை நம்ம இன்னும் முன்னாடியே இந்த இடத்துலயே உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து இங்கே ரீடெஸ்ட்டும் வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு கிராஸ் ஓவர் வருது இல்லையா? இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா, 200 EMI வந்துட்டு நான் இங்கே போயிட்டு அதோட செட்டிங்ஸில் அதை வந்து டெய்லிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 200 EMI வந்து டெய்லியில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த கிராஸ் ஓவர் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நம்ம டெய்லியில் இருக்கோம். இப்போ நான் வந்து ஹவர்லிக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஹவர்லிக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்த நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 18th July 2023 நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருந்தோம். அந்த இடத்த பாருங்கள். இந்த இடம் இதுதான் 18th July. இங்கே தான் நம்ம போய் என்ட்ரி எடுத்து வந்துருப்போம். ஆனால் லோவர் சார்ட்டில் நம்ம பார்த்தா அந்த கிராஸ் ஓவர் வந்து உங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 7th July வந்து உங்களுக்கு ஒரு அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. 50 day மூவிங் ஆவரேஜ். இந்த 50 day மூவிங் ஆவரேஜ் வந்து ஹவர்லியோட இண்டிகேட்டர் தான். பட் 200 வந்து டெய்லி. அதை வந்து உங்களுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துலையே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் நடந்த அதே ரேஞ்சில், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா, அதே ரேஞ்சில் நீங்கள் வந்து அந்த லோ ப்ரைஸில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 200 மூவிங் ஆவரேஜை வந்து டெய்லிலையும் 50 மூவிங் ஆவரேஜ் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவரை அது உங்களுக்கு ஏர்லியாகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். இதே கோல்டன் கிராஸ் ஓவர் டெய்லியில் வந்து உங்களுக்கு 4 days தள்ளி இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5 days தள்ளி தான் உங்களுக்கு காட்டும். பட் நீங்கள் ஹவர்லியில் பார்க்கும்போது இவ்வளோ நாள் முன்னாடியே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். இது வந்து நம்ம பார்த்த ஏஷியன் பெயிண்டோட சார்ட். இப்போ இதுலேயும் வந்து அந்த கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்த இடத்துக்கு நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வச்சுருக்கேன் பாருங்கள்.
இதை வந்து நீங்கள் இப்போ ஹவர்லிக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஓவர் அந்த லைன் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது 21 ஆகஸ்ட் 2024. பட் ஆனால் ஆக்சுவலாக கிராஸ் ஓவர் வந்து உங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த பாயிண்ட் வந்து 31 ஜூலைலேயே. ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஏர்லி என்ட்ரி நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த கோல்டன் கிராஸ் ஓவரோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த டிலேட் இண்டிகேஷன். இதை வந்து பொதுவாகவே வந்து அதனால தான் டிலேட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 200 EMA வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் நீங்கள் வந்து ஈவன் 15 மினிட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணலாம், 5 மினிட் கூட நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா 5 மினிட் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு அந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து முன்னாடியே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரலாம். ஏன்னா இந்த மாதிரி கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து ஒரு ஸ்டாக்கில் எப்போ நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாத கணக்கில் இல்லை நிறைய நாளுக்கு முன்னாடி அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ ஒரு கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்த நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி கேட்ச் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து எல்லா நாளும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு கிராஸ் ஓவர் நடந்த உடனேயே அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படி என்ட்ரி பாயிண்ட் எடுப்பீங்க? இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. ஸோ அதுக்கு கூகுள் போங்க. கூகுளில் screener.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து screener.in அப்படிங்கிற வெப்சைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த screener.in அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட். இதில் வந்து நிறைய ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா வச்சு பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸை நாம் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ என்ன க்ரைட்டீரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த க்ரைட்டீரியாவில் செலக்ட் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பண்ணி உங்களுக்கு சொல்லும். இந்த சைட்டை பற்றியே நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ நான் போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த சைட்டில் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஷோ ஆல் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு நீங்கள் போங்க. இதில் நிறைய பாப்புலரான ஸ்டாக் ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு இருக்குது. கோல்டன் கிராஸ் ஓவர் வென் 50 DMA மூவ்ஸ் அபவுட் 200 DMA ஃப்ரம் பிலோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கே வந்து ஒரு 50 மூவிங் ஆவரேஜ் வந்து 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே போகுதோ அதை தான் நம்ம கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்லலாம் ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனர் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 10 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த 10 ஸ்டாக்ஸுமே வந்து இப்போ இந்த நீங்கள் பார்க்குற டைமில் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்டர் ஆகக்கூடாது. அந்த ஸ்டாக் பற்றின நிறைய விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணி நீங்கள் கோல்டன் கிராஸ் ஓவரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது இந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்டாக் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். இதில் வர எல்லா ஸ்டாக்கையும் கண்ணை மூடிட்டு நீங்கள் பை பண்ணக்கூடாது. கோல்டன் கிராஸ் ஓவர் எடுத்துட்டு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ப்ளஸ் டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். பட் இப்போ கோல்டன் கிராஸ் ஓவருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் நிறைய உங்களுக்கு பேர் தெரியாத ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் காட்டுறேன் பாருங்கள், அப்பல்லோ சிந்தூரி. ஸோ அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல் இந்த ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாக்டாக 27th செப்டம்பர் இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். இது மாதிரி இந்த லிஸ்ட்டில் வர எல்லா சார்ட்டோட ஸ்டாக்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். RRIL பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அது கிராஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக இப்போ இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
அதே மாதிரி ஜிஎன்எஃப்சி. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் இப்போ ஒரு கிராஸ் ஓவர் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனர் வந்து உங்களுக்கு இப்போ கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கிற ஸ்டாக்ஸை உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டும். இதை நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணணும். ஸோ இது வந்து இன்னைக்கோட லிஸ்ட். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு இது மாறும். நாளைக்கோட ட்ரேடிங் செஷனில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிட்டு மறுபடியும் நாளைக்கு எதில் கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து இது லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் எதில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்க்ரீன் மூலமாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இஎம்ஏ கோல்டன் கிராஸ் ஓவர்னால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இஎம்ஏ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த 2 இஷ்யூஸையும் இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஈஸியாக அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். 50 டே இஎம்ஐ லைனை கட் பண்ணும்போது உங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இஎம்ஐ கோல்டன் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராம் சேனலில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய ட்ரேட் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.